வெனஸ்டே மார்னிங் இன்னைக்கு லஞ்சுக்கு வெஜ் பிரியாணி வித் காலிஃப்ளவர் ஃப்ரை. எனக்கு யார் பிரியாணி பண்ணி கொடுத்தாலும் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டாலும் எனக்கு எங்கள் அம்மா வைக்கிற பிரியாணி டேஸ்ட் அளவு இருக்காது. அம்மா வைக்கிற பிரியாணி மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணினேன். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், வீடியோ லாஸ்ட் சொல்கிறேன். அதுக்கு பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இந்த மூணுத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தக்காளி, பல்லாரி, பச்சை மிளகாய், அது கூட கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஓரமாக வச்சுக்கிட்டேன். இப்போ பிரியாணி மசாலா பண்ணுறதுக்கு கடாயில் முழு கொத்தமல்லி, வத்தல், அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, பிரியாணி இலை இது எல்லாமே சேர்த்து பேக்கெட்டில் கடையில் வச்சுருப்பாங்க. நான் அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பாதி தக்காளி, பாதி பல்லாரி, பாதி புதினா, பாதி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கிட்டேன். அப்படியே சைடில் காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு காலிஃப்ளவரை ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டேன். ஒரு 20 நிமிஷம் மேரினேட் பண்ண வச்சுக்கிட்டேன். பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசியை தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் வெட்டி வச்சுருக்கிற பல்லாரி, தக்காளி, அரைச்சி வச்சுருக்கிற கறி மசாலா பவுடர், அது கூடவே கொத்தமல்லி, புதினா பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நல்லா வதக்கணும். நம்ம எவ்வளோக்குள்ளே வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெட்டி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பட்டாணி, சோயாபீன்ஸ், உப்பு, கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அது கூடவே கொத்தமல்லி, புதினா, எண்ணெயில் வதக்கின பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிட்டு இப்போது ஊற வச்சுருக்கிற ரைஸும் 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் 2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றினேன். அதான் ரைஸ் லைட்டாக குழஞ்ச மாதிரி ஆகிருச்சு. ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டு உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன். பிரியாணியை வேக வச்சுட்டு சைடில் காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரையும் ரெடி ஆகிருச்சு. பிரியாணியும் நல்லா வெந்துருச்சு. லைட்டாக குலையில அப்படின்னா பெர்ஃபெக்டான பிரியாணி ரெடி ஆகிருந்துருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணும். நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.